தேன் தமிழ் ஓசையின் அரசியல் ஆய்வு களம். சமூக தொடர்பு சாதனங்கள், முகநூல் இவைகளில் வெளிவந்த அரசியல் சிந்தனைகள், அரசியல் கட்டுரைகள், அரசியல் விவாதங்கள், அரசியல் துணுக்குகள் இவைகளை தேடி திரட்டி தொகுத்து தேன் தமிழ் ஓசையின் அரசியல் ஆய்வு களமாக தேன் தமிழ் ஓசை நேயர்களுக்கு நாம் வழங்கி வருகின்றோம். தேன் தமிழ் ஓசை நேயர்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். இன்றைய எமது அரசியல் ஆய்வு களத்திலே ஒஸ்லோவில் இயங்கி வரும் அன்னை பூவதி கலைக்கூடம் தொடர்பான நிதி நிர்வாகம் பற்றிய தமிழ்த்தி இணையதளத்தில் வெளியான ஒரு பதிவு பற்றி தேன் தமிழ் ஓசை நேயர்களோடு நாம் இன்று பகிர்ந்து கொள்கின்றோம். தமிழ்த்தி என்ற இணையதளத்தில் வெளியாகிய அன்னை பூவதியின் கணக்கு விவரங்கள் பற்றிய ஒரு பதிவை நாம் இங்கு மீண்டும் பதிவு ஏற்றுகின்றோம். இதிலுள்ள உண்மைத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை. ஐயங்கள், சந்தேகங்கள் சமூக ஊடகங்களில் வெளிவருவது தவிர்க்க முடியாத அம்சம். பொது விடயங்களில் ஈடுபடும் அமைப்புகள், தனிநபர்கள் வெளிப்படைத்தன்மையாக நடந்து கொண்டால் இப்படிப்பட்ட வீண் விவாதங்கள் தவிர்க்கப்பட வாய்ப்புண்டு. ஆர்வமுள்ளவர்கள் இதன் உண்மைத்தன்மையினை அறிய வேண்டும் என நாம் விரும்புகின்றோம். அதற்காகவே இந்த பதிவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எமது தேன் தமிழ் ஓசை ஊடகத்தில் இதை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். இதோ தமிழ்த்தியில் வெளியான அந்த பதிவை நாம் மீண்டும் நேர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நிதி நிர்வாகம் தொடர்பான ஐயம், வீண் விரயம், வெளிப்படைத்தன்மை இன்மை. அன்னை பூவதி தமிழ் கலைக்கூட தலைமை நிர்வாகி நிர்மலன் செல்வராஜாவின் பதவி விலகலையும் ரொம்பன் வளாக நிர்வாக மாற்றத்தையும் கோரி கடந்த சில மாதங்களாக பெற்றோரும் சமூக ஆர்வலர்களும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். அதற்கான காரணிகளில் கலைக்கூடத்தின் ஐயத்திற்குரிய நிதி நிர்வாகமும் முக்கியமான ஒன்றாகும். அங்கத்தவர்களை கொண்ட தன்னார்வ நிறுவனங்களுக்கான நோர்வே அரச உதவித்தொகை மற்றும் தமிழ் கற்பித்தல், கலைப்பாடங்கள் மற்றும் இன்ன பிற சேவைகளுக்காக பெற்றோரிடம் இருந்தும் அங்கத்தவரிடம் இருந்தும் அறவிடப்படும் வெவ்வேறு கட்டணங்கள் என பல மில்லியன் கணக்கான நிதி கலைக்கூடத்திற்குள் புழங்குகின்றது. இந்நிலையில் வரவு செலவு தொடர்பான தகவல்கள் உரிய வெளிப்படைத்தன்மையுடன் அங்கத்தவர்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அத்தோடு நிதி ஆளுகை தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதோடு கலைக்கூட நிதி வளங்கள் வீண் விரயம் செய்யப்படுகின்றமை தொடர்பான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. தலைமை நிர்வாகியே நிதி பொறுப்பினையும் பல ஆண்டுகளாக தன்வசம் வைத்துள்ளார். நிர்வாகத்தின் கணக்காளர் என்போர் வெறுமனே கணக்கு பதிவுகளை செய்வோராக இயங்குவதாகவே அறியப்படுகின்றது. நிதி நிர்வாகம் தொடர்பான பரிசோதக குழு, கண்காணிப்பு குழு, மீள் ஆய்வு குழு என எதுவும் இயங்கவில்லை என அறிய முடிகின்றது. நோர்வே முழுவதும் கிளைகளை கொண்ட பெருந்தொகை நிதி புழங்கும் ஒரு நிறுவனத்தின் நிதி முகாமைத்துவம் தனியொரு நபரின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை அனுமதிக்க முடியாது. அதாவது தலைமை நிர்வாகி தவிர்ந்த ஏனைய நிர்வாக உறுப்பினர்களுக்கு நிதி வரவுகள், அரச உதவித்தொகை, செலவுகள் உட்பட நிதி நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களும் அறிதல்களும் இல்லாமல் அல்லது போதாமையாக உள்ளது
கல்விக்கூடத்தின் நிதி செயற்பாடுகள் தொடர்பான முழுமையான தகவல்களையும் அறிதல்களையும் கொண்டிராது தனி ஒருவரின் மேலாதிக்கத்துக்குள் நிதியாளுகை முற்றிலும் சென்றடைய அனுமதித்தால் ஏனைய நிர்வாகிகளும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களாக உள்ளார்கள். இதிலுள்ள கூட்டு பொறுப்பினை அவர்கள் தட்டிக்கழிக்க முடியாது. கணக்கு பதிவு தலைமை நிர்வாகியின் வழிநடத்தலிலேயே மேற்கொள்ளப்படுகிறது. நிதி தொடர்பாக நிர்வாக உறுப்பினர்களும் மக்கள் கேள்வி எழுப்புவார்கள் என்பதனை நிர்வாக உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழர் வள ஆலோசனை மைய கட்டிடக் கொள்வதற்காக பெறப்பட்ட வங்கிக் கடன் கிட்டத்தட்ட அதே அளவு இன்னும் கடனாகவே உள்ளது. மாதம் வட்டி மட்டுமே வங்கிக்கு செலுத்தப்படுவதாக உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொருத்தமான நிதி நிர்வாக வழிமுறைகளும் பொறிமுறைகளும் கையாளப்பட்டிருப்பின் கட்டட கொள்வதற்காக பெறப்பட்ட வங்கிக் கடன்களில் கணிசமான தொகையினை இந்த அளவில் மீளச் செலுத்தியிருக்க முடியும். இன்றைய சூழலில் சாதாரண ஒரு குடும்பம் தமது வீட்டுக் கொள்வதற்காக வங்கிகளில் பெறும் கடன் தொகையினை ஒத்த கடன் தொகையே கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டிடம் கொள்வனவு செய்யப்பட்ட போது பெறப்பட்ட கடன் தொகையாகும். சாதாரண வீட்டுக்கடன் மீளளிப்பிற்கான அன்னளவான காலம் என்பது 25 தொடக்கம் 30 வருடங்களாகும். கடைக்கூடத்திற்கு கடந்த 3 வருடங்களில் கிடைக்கப்பெற்ற நிதி அரச நிதி உதவித் தொகைகள் பின்வரும். அன்னை பூவதி தமிழ் கலைக்கூடத்திற்கான 2023 ஆண்டின் தரவின்படி ஒரு ஆண்டுக்கான மொத்த அரச உதவித்தொகை 1.5 மில்லியன் குரோனர்களாகும். அத்தோடு குறைந்தது 500 மாணவர்கள் ரோமன் வளாகத்திற்கு தமிழ் கலைப்பாடங்கள் உட்பட சேவைகளுக்கான கட்டணங்களை செலுத்துகின்றனர். அந்த கணக்கின்படி ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 750,000 குரோனர்கள் பெறப்படுகின்றன. தமிழர் வள ஆலோசனை மையத்திற்காக அரச உதவித் தொகையானது 2021 ஆண்டு 611,000 குரோனர்களும் 2022 ஆண்டு 203,000 குரோனர்களும் 2023 ஆண்டு 53,000 குரோனர்களும் வழங்கப்பட்டது. இதைவிட அங்கத்துவ கட்டணமாக ஒவ்வொரு மாணவர்களும் வருடாந்தம் 100 குரோனர் செலுத்துகின்றனர். ரோமன், லாரன்ஸ் குரூக், ஒயிட்வர்த், டொயன், மொட்டன்ஸ் ரோட் ஆகிய வளாகங்களில் புதிய பெற்றோரிடம் இருந்தும் தவணை அடிப்படையில் 5,000 குரோனர் கட்டிட நிதியாக அறவிடப்படுகிறது. பெற்றோர்களுக்கான அங்கத்தவர்களுக்கு இந்நிதி விவரங்கள் தொடர்பான பொறுப்பு கூறும் நிறுவனமாக இந்நிர்வாகம் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அன்னளவாக பார்த்தால் கூட அன்னை பூவதி தமிழ் கலைக்கூடம் மற்றும் தமிழர் வள ஆலோசனை மையம் ஆகிய இரு நிறுவனங்களும் ஆண்டொன்றுக்கு 2.5 முதல் 3 மில்லியன்கள் நிதி வரவினை கொண்டுள்ளன. நோர்வேஜிய நிறுவனங்களின் வருடாந்த கணக்கு அறிக்கைகளுக்கான ரைன்ஸ்காப்ஸ்டால்.no இணையதளத்தில் எவரும் சென்று பார்க்க முடியும். ஆனால் அன்னை பூவதி கலைக்கூடத்திற்கான கணக்கறிக்கைகள் அந்த தளத்திற்கு தேடிய பொழுது அது கிடைக்கப்பெறவில்லை. அன்னை பூவதி தமிழ் குல்டூர் சென்டர் ரோமன் ஏர் இக்க ரைன்ஸ்காப்
plikti eller har ikke levet årsregnskap til Brønnøysundregisteret என்று தகவல்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. நிதி நிர்வாகம் தொடர்பான வெளிப்படைத்தன்மையின்மை, ஐயத்திற்கிடமான நிதியாளர்களை, நிதி வளங்களின் வீண் விரயம் தொடர்பான அவதானிப்புகள் புறக்கணிக்கப்பட முடியாதவை. கணக்காளர்களின் கணக்கு, உண்மை கணக்கு இரண்டுக்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளன. நிதியாளுகை விவரங்களும் கணக்கறிக்கைகளும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் பொறுப்பு கூறுதலுடன் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். எனவே மேற்கூறப்பட்ட பதிவு எத்தகைய உண்மைத்தன்மையை கொண்டிருப்பதாக தேன் தமிழோசை அறிய முடியவில்லை. இருந்த பொழுதும் நோர்வே நாட்டிலே இயங்கி வரும் ஒரு மிக பெரும் தமிழ் கல்வி நிறுவனமான அன்னை பூவதியின் நிதி ஆளுகையில் ஏதாவது ஊழல்கள் இருக்குமானால் அதனை நிவர்த்தி செய்வதும், மேலும் எமக்கான தமிழர்களுடைய கல்வி வளத்தில் மிக பெரும் பங்கினை ஆற்றி வரும் தமிழ் அன்னை பூவதி கலைக்கூடத்தின் ஆற்றல்களும் சேவைகளும் மென்மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும். பூர்ணமாக அது தமிழ் மக்களை சென்றடைய வேண்டும். அதற்காக நிதி ஆளுகைகள், தலைமைத்துவங்கள், நிர்வாக அமைப்புகள் திடகாத்திரமாக குற்றமற்ற வகையில் இருக்கப்பட வேண்டும், வெளிப்படையாக இருக்கப்பட வேண்டும் என்பதை தேன் தமிழோசை ஆதரிக்கின்றது. பொதுவாக இந்த கூற்றினை எல்லா தமிழ் தரப்புகளும் தமிழ் மக்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இந்த தமிழ்த்தி வெளியிட்ட பதிவை நோர்வே தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த மக்களுக்காக நாங்கள் இணையதளங்களிலும் மீடியாக்களிலும் வெளியிடுகின்றோம். உண்மையிலே தமிழ் அன்னை தமிழ் பூவதி கலைக்கூடத்தில் என்ன நடக்கின்றது என்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் இவ்வாறாக எழுப்பப்படுகின்ற சந்தேகங்கள் அவைகள் நிச்சயமாக கலைந்து உண்மையான சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு கல்வி நிறுவனமாக அன்னை பூவதி அமைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது பற்றிய உங்கள் கருத்துக்கள், உங்களுடைய தகவல்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் அணுக வேண்டிய இணையதள முகவரி www.tentamiloosai.com. தேன் தமிழோசைக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பிற்கினிய பேசாலும் தாஸ். நன்றி, வணக்கம் நேயர்களே. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவதன் மூலமாக எமக்கு உங்கள் ஆதரவினை தாருங்கள்.